ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா தியேட்டர்லயே விசில் பறக்கிற அளவுக்கு ஒரு சில படங்கள் மட்டும்தான் வெளியே வரும் இல்லையா? அந்த மாதிரி விஜயோட மாஸ் என்ட்ரி தளபதி கச்சேரி வைபுன்னு இப்ப வெளிவந்திருக்கிற ஜனநாயகன் படம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கொலை கேஸ்ல கைதியா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு முதல்வரான விஜய். அந்த சிறையில ஒரு பெரும் புள்ளிய தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு போலியான ஜெயில் கலவரத்தை தீட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதை விஜய் முறியடிக்கிறாரு. இதனால ஜெயில் அதிகாரிக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. விஜயோட அம்மா மரண படுக்கையில இருக்காங்க. கடைசியா விஜய ஒரு தடையாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டத்தை மீறி அந்த ஜெயில் அதிகாரி விஜய பரோல்ல அனுப்புறாரு. அந்த ஜெயில அந்த அதிகாரியோட மகளோட நாயகனுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கும் உருவாகுது. ஒரு விபத்துல அந்த ஜெயில் அதிகாரி இறந்து போறாரு. விஜய் அவரோட மகளை தன்னோட வளர்ப்பு மகளா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. வளர்ப்பு மகளை எப்படியாவது மிலிட்டரியில அனுப்பணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையா இருக்கு. ஆனா மகளுக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்ல. சூழ்நிலை இப்படி இருக்க விஜய் எதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரோ அந்த கொலை செய்யப்பட்டதா நினைச்ச நபர் உயிரோட இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. விஜய்க்கும் வில்லனுக்கும் உண்டான அந்த பிளாஷ்பேக் என்ன, வில்லனோட திட்டம் தான் என்ன, விஜய் அதை முறியடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட நீதி கதை. நாயகனா முதல்வர் விஜய் புது ஹேர் ஸ்டைல் பக்குவப்பட்டு நடிப்போட கலக்கியிருக்காருன்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. அவர் பேசுற அரசியல் பஞ்ச் வசனங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரே ஒரு குறை என்னன்னா வழக்கமா காமெடி செய்யறதுலயும் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ல அந்த காட்டுற குறும்புத்தனமும் இந்த படத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. நாயகியா பூஜா ஹெக்டே கொஞ்சம் கிளாமராவே வராங்க. ஆனா அவங்களுக்கு டூயட்னு எதுவுமே இல்ல. குடும்ப வில்லா கோவில்னு எங்க போனாலுமே ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட கொஞ்சம் கிளாமராவே தெரியுறாங்க. விஜயோட வளர்ப்பு மகளா மமிதா பஜு வராங்க. அவங்க கொஞ்சம் பேசுற அந்த சிரிப்பு, குறும்புத்தனம், கண்ணத்தை கிள்றது, சித்தானு விஜய கூப்பிடுறது எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்தோட பாண்டிங்கும் நல்லா இருக்கு. ஜெயில் அதிகாரியா வந்த கௌதம் வாசுதேவ் மேனனோட அந்த கம்பீரமான நடிப்பு நல்லா இருக்கு. அதிகம் ஆங்கில கலக்காம நார்மலா தமிழ்ல பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லனா பாபி தியோல் மிரட்டியிருக்கானே சொல்லலாம். போலீஸ் ஆபீசரா வரும்போது அவமானப்படுற காட்சிகள்ல அருமையான நடிப்பை கொடுத்திருக்காரு. சத்யன் சூரியனோட ஒளிப்பதிவு காட்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமாவே இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், கிளைமாக்ஸ் காட்சிகள் நல்லா இருக்கு. பிரதீப் ராகவோட எடிட்டிங்ல 182 நிமிஷம் படம் ஓடுது. ரெண்டாம் பாதியில சில காட்சிகளை கட் பண்ணிருக்கலாம். பகவத் கேசரிங்கிற தெலுங்கு படத்தோட கதையை வாங்கி வினோத் திரைக்கதை அமைச்சிருக்காரு. சதுரங்க வேட்டை படத்துக்கு அப்புறம் வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தந்த படமா இந்த படம் இருக்குன்னே சொல்லலாம். ஐஏஎஸ் ஆபீசரா வர பிரியாமணி கெஸ்ட் ரோல்ல வராங்க. நேர்மையான ஆபீசரா நரேன், முதல்வரா நாசர், அரசியல்வாதியா பிரகாஷ் ராஜ், நாயகனோட அம்மாவா ரேவதி, போலீஸ் ஆபீசரா நிரவல் ரவின்னு எல்லாருமே பொறுத்த வெளியே கரெக்டா பண்ணிருக்காங்க. அனிருத் இசையில பாடல்களும் பின்னணி இசையும் நல்லா இருக்கு. படத்தோட பிளஸ்னு பார்த்தா ஓபனிங் சீன்ல வர அந்த ஜெயில் கலவர காட்சி, அதுல வர ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. விஸ்வாசம் படத்துல வர அந்த அப்பா மகள் சென்டிமெண்ட் மாறியே இந்த படத்துலயும் நல்லாவே சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிளாஷ்பேக் சீன்ல போலீஸ் ஆபீசரா வர முதல்வர் விஜய் ரொம்ப அருமையா இருக்காரு. வில்லன்களா வர பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் இவங்களோட கேரக்டர் டிசைனும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குன்னே சொல்லலாம். படத்தோட கடைசி அரை மணி நேரத்துல வர அந்த பிரம்மாண்டம், கிராபிக்ஸ் ஒர்க், விஷுவல் எல்லாமே அருமையா இருக்கு. படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல மைனஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா படத்துல மைனஸும் இருக்கு. தன்னோட வளர்ப்பு மகளை காப்பாற்ற வரும்போது விஜய் அந்த கலவர சூழ்நிலையில் கூட செல்ஃபி எடுத்துட்டு போஸ் கொடுக்கறது அந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆகலன்னே சொல்லலாம். ஹையர் ஆபீசரை வில்லன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவமானப்படுத்தும் போது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அவரை பார்த்து கிண்டல சிரிக்கிறது கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம சண்டை காட்சிகளை அதீத வன்முறை, கொடூரம், ரத்தம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற கொஸ்டினும் வருது. ஆக மொத்தத்துல ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷனான பகவத் கேசரி விட இந்த ரீமேக் வெர்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா முதல்வர் விஜய் நடிச்ச துப்பாக்கி ரேஞ்சுக்கு இல்ல அப்படின்னாலுமே ஒன் லாஸ்ட் டைம் பார்க்க என்டர்டைனர் மூவினே சொல்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.